Hi, என் பேர் Preetha. நீங்க பார்க்குற IFN தமிழ். புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ராம் நவமிக்கு பிரசாதத்துல எல்லாரும் பானகம் பண்ணுவா. எப்படி பண்ணனும்னு பார்க்கலாமா? இப்போ பானகம் வந்து வெல்லத்துல எல்லாரும் பண்றான்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் இங்க ஆல்ரெடி வெல்லத்தை வந்து கொஞ்சம் சுட தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன மசாலா மாதிரி நம்ம பண்ணலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் நான் மிளகு எடுத்துக்க போறேன். மிளகோட கொஞ்சம் சுக்கு பொடி. இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி நான் பொடியா எடுத்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட சுக்கு இருந்ததுன்னா நீங்க முழு சுக்காவும் எடுத்துக்கலாம். அதோட இங்க என்கிட்ட கொஞ்சம் கார்டமம் பவுடர் இருக்கு. அதை எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் வந்து ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. ரொம்ப கொஞ்சமா இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொடி ரெடி ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா நரன்னு இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நரன்னு பண்ணிக்கணும். இது ரெடி ஆயாச்சு. இது இங்கே வந்து நான் சைடில் வச்சுட்டு பானகம்க்கு மிக்சிங் பண்ணலாம். ஸோ என்கிட்ட இங்கே ஒரு போல் இருக்குது. இந்த வெல்லம் இருக்குது இல்லையா, வெல்லம் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னல தண்ணியில் வச்சுருக்கேன்னு. அந்த வெல்லத்தை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எவ்வளோ அளவு வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கோமோ அதுக்கு 2 மடங்கும் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 கப் தண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இது வந்து நீங்கள் சீக்கிரமாக பண்ணணுன்னு இருந்ததுன்னா மிக்சியில் கூட பண்ணலாம். அப்போது வெல்லம் வந்து சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ சில பேர் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துப்பா. உப்பு சேர்த்தா இந்த வெல்லத்தோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா வரும். இது மிக்ஸ் ஆயாச்சு இல்லையா. இப்போ ஆல்ரெடி இந்த பொடி பண்ணி செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பொடி வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணலாம். அண்ட் என்கிட்ட கொஞ்சம் துளசி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த துளசி கூட இந்த பொடியோடு இடித்து போடலாம். நான் வந்து இதை அப்படியே கொஞ்சம் கிள்ளி போட போகிறேன். அவ்வளோதான், உங்கள் பிரசாதத்துக்கு பானகம் ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது வந்து ராம் நவமியே இல்லை, நீங்கள் வந்து எப்போ வேணால் இதை பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்தா என்ன பண்ணோம், லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணோம் எங்கள் IFN தமிழ். அண்ட் ஆமாம், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.